இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி நம்ம வீட்டில் வந்து காய்கறியே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு என்ன குழம்பு செய்யணும் ஒரு ஐடியாவே வராது. வீட்டில் வந்து கடலைப்பருப்பு இருந்ததுனாலே கடலைப்பருப்பை வச்சு டக்குன்னு ஒரு கூட்டு செஞ்சிடலாம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயெல்லாம் வந்து செஞ்சு எடுத்துடலாம். இந்த கடலைப்பருப்பு வந்து நல்ல வெந்து இருக்கணும். அப்படியே முழுசு முழுசா இருக்கும்போது வாயில கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கையே தேவை கிடையாது. இந்த கடலைப்பருப்பு கூட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு ஒரு 4 விசில் வச்சு குக்கரில் வச்சு இறக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு இது நல்லா வெடித்து வரட்டும். இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். ஒரு 4 பல் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இது நல்லா செவந்து வரட்டும். 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலரில் செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இதோட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா கொலைய மசிஞ்சு வேகணும். ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, கறி மசாலா தூள், அதாவது மட்டன் மசாலாலாம் போடுவோம்ல அந்த தூள் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி வதக்கி விட்டுருவோம். எண்ணெயிலேயே ஒரு செகண்ட் வேக வச்ச கடலைப்பருப்பு வந்து அப்படியே தண்ணியோடையே சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு திக்கான உடனே இந்த பருப்பு வந்து முழுசாக தான் இருக்கணும். ஆனால் 1-2 அப்படியே ஒரு மசி அப்படி ஒரு 2 தடவை அப்படி மசிச்சு விட்டோம் அப்படின்னோம்னா கூட்டுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். மசிஞ்சும் அப்படி மசியாமையும் இருக்கணும். ஆனால் கடலை பருப்பு வந்து வாயில் சாப்பிடும்போது, சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த பருப்பு வாயில் தென்படணும். இல்லை இப்படி கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னோம்னா கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. இந்த கடலைப்பருப்பு கூட்டை வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு கூட்டோட கொஞ்சமாக அப்பளம் இருந்தாலே போதும். அப்பளம் 2 அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு அதை வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.